ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு பைப் செஷன்ல கிளாஸ் நம்பர் 5 பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ டைரக்டா கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி போன கிளாஸ்ல வந்து நான் ஆல்டர்னேட் கான்செப்ட் சொல்லி கொடுத்திருந்தேன். அந்த ஆல்டர்னேட் கான்செப்ட்ல இந்த எம்டி பண்ற பைப் வரும்போது நம்ம இந்த இடத்துல ஃபைனலா கால்குலேட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, டோட்டல் ஒர்க்ல அந்த இன்லெட் பைப்போட எஃபிஷியன்சியை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் என்ன இருக்குதோ அதுக்கு நீங்க கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மணி நேரமா சேர்த்து சேர்த்து போட்டு ஆன்சரை கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து ஏன் இப்படி பண்றோங்கிறத நான் சொல்லல. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கான்செப்டை மட்டும் சொல்லியிருந்தேன் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா எதுக்காக இதை பண்றோம் அப்படிங்கறத நான் தெளிவா சொல்லல. இத கமெண்ட்ல ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. சோ அதனால எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சரி இதை நம்ம தெளிவா சொல்லி கொடுத்துடலாம். இதை வந்து கரெக்டா பிரேக்கப் பண்ணி இதை நம்ம இப்படி பண்றதுனால என்ன நடக்குது, இப்படி பண்ணாம நார்மலா பண்ணும்போது என்ன பிரச்சனைங்கிறத ஒரு பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிளை வச்சு தெளிவா நம்ம சொல்லி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதனால அதை வந்து கரெக்டா கிளியரா இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஏன் இந்த ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன்னு ஒரு பைப் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஏங்கிற பைப் வந்து ஒரு டேங்கை 2 மணி நேரத்துல ஃபில் பண்ணிடும். ஸோ ஏ வந்து இன்லெட் பைப், பிங்கிறத அவுட்லெட் பைப்பா வச்சுக்கோங்க. அப்ப பி வந்து ஒரு ஃபுல் டேங்க் என்ன பண்ணுது அப்படின்னா 3 மணி நேரத்துல எம்டி பண்ணிடும். 3 மணி நேரத்துல எம்டி பண்ணிடும். அப்ப இந்த இடத்துல பிங்கிறது மட்டும்தான் எம்டி பண்றது. இப்போ ரெண்டும் ஆல்டர்னேட் ஹவர்ஸ் வேலை செய்ய போது ஏல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஹவர் ஏ, செகண்ட் ஹவர் பின்னு சொல்லிட்டு ஏபின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரும்போது மொத்தமா டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரங்கிறதா எனக்கு கொஸ்டின். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம் பாருங்க, டோட்டல் ஒர்க் என்ன பண்ணுவோம், 2 3க்கு எல்சிஎம் என்ன 6. அப்ப டோட்டல் ஒர்க் 6ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ பைப்போட எஃபிஷியன்சி 3 இருக்கும், பி பைப்போட எஃபிஷியன்சி வந்து 2 வரும். இது எம்டி பண்ணக்கூடிய பைப்புங்கிறதுனால என்னன்னு வச்சுக்கலாம், -2ன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். அப்போ வழக்கமா ப்ராசஸ் எப்படி பண்ணுவோம் நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹவர் எது ஆன்ல இருக்கும், ஏ ஆன்ல இருக்கும். ஏ என்ன பண்ணும், 3 ஃபில் பண்ணும். செகண்ட் ஹவர் பி ஆன்ல இருக்கும், பி என்ன பண்ணும், ஒரு 2 எம்டி பண்ணும். எகெயின் என்ன ஆகும், ஏ ஆன் ஆகும், ஒரு 3 ஃபில் ஆகும், மறுபடியும் 2 எம்டி ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். இப்போ என்ன நடக்குது, 2 மணி நேரம் முடியும் போது, ஓகேவா, 2 ஹவர்ஸ் முடியும் போது நமக்கு டேங்க்ல 3 - 2 கரெக்டா 1 யூனிட் ஃபில் ஆயிரும். இப்போ டேங்க் கம்ப்ளீட்டா ஃபில் ஆகணும்னா எனக்கு எவ்வளவு, 6 யூனிட் ஃபில் ஆனாதான் டேங்க் ஃபுல்லா நிறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா டோட்டல் ஒர்க் 6 யூனிட். அப்ப இங்க 1 யூனிட்டுக்கு 2 மணி நேரம்னா அப்ப எனக்கு 6 வரணும்னா இன்டூ 6. அப்ப 6 யூனிட் வர்றதுக்கு இந்த பக்கம் நான் என்ன பண்ணுவேன், இன்டூ 6 பண்ணும்போது 2 × 6 எனக்கு எவ்வளவு கிடைக்குது, 12 ஹவர்ஸ் கிடைக்குது. அப்ப எனக்கான ஆன்சர் வந்து இந்த மெத்தட்ல போட்டா 12 ஹவர்ஸ் வருது. ஆனா நான் என்ன சொல்லிட்டேன், இந்த 12 ஹவர்ஸ்ங்கிறது சரியான ஆன்சர் இல்ல, தப்பான விடை. இது ஏன் தப்பா வருதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரிலாம் நான் போடாம இந்த கொஸ்டினை எவ்ரி ஹவர் பிரேக்அப் பண்ணி பார்ப்போம். இப்போ இதே கொஸ்டினை நான் எவ்ரி ஹவர் பிரேக்அப் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொஸ்டின் படி என்னது, ஃபர்ஸ்ட் ஹவர் ஒரு மணி நேரம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஹவர் ஒரு மணி நேரம் இருக்குல்ல, இந்த ஒரு மணி நேரம் எந்த பைப் வேலை செய்ய வரும், ஏ வேலை செய்ய வரும். ஏ வந்து என்ன பண்ணுவோம், டேங்க்ல 3 யூனிட்டை ஃபில் பண்ணிருக்கும். அடுத்தது செகண்ட், ஓகேவா, ரெண்டாவது ஒரு மணி நேரம். ஓகேங்களா? சோ செகண்ட் 1 ஹவர்ல எந்த பைப் வரும், பி வரும். பி என்ன பண்ணும், பி வந்து ஒரு 2 யூனிட்ஸ் எம்டி பண்ணும். ஓகேவா? இப்ப கரெக்டா 2 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 - 2 1, ஒரு யூனிட் தண்ணி இருக்கும். ஓகே. இப்ப தேர்ட் ஹவர்ல என்ன நடக்கும்னு பாருங்க. தேர்ட் ஹவர் மறுபடியும் ஏ ஆன் ஆகும். ஏ என்ன பண்ணும், டேங்க்ல 3 யூனிட்ல ஃபில் பண்ணும். இப்போ 3 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு பாருங்க, 3 - 2 எவ்வளவு, 1 1 + 3. இப்போ 4 யூனிட் டேங்க்ல தண்ணி இருக்கு. நமக்கு எவ்வளவு வந்தா டேங்க் ஃபில் ஆகணும், 6 யூனிட் எப்போ வருதோ அப்ப டேங்க் ஃபில் ஆயிருச்சு. அப்ப எல்லா பைப்பையும் ஆஃப் பண்ணிடணும். இப்போ 3 மணி நேரம் ஆயிருச்சு. டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3 - 2 அப்படின்னா 1 1 + 3 எவ்வளவு, இதை ஆட் பண்ணி பாருங்க. இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 யூனிட்ஸ் கிடைக்கும். 3 மணி நேரம் முடியும் போது டேங்க்ல கரெக்டா 4 யூனிட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். சரியா? அடுத்த 4th ஹவர், இந்த 4வது ஒரு மணி நேரம் என்ன நடக்கும், பிங்கிற பைப் ஆன் ஆகுமா. பி என்ன பண்ணும், ஒரு 2 யூனிட்டை எம்டி பண்ணி விட்டுரும். இப்ப ஆல்ரெடி டேங்க்ல 4 இருந்ததா, அப்ப 4th ஹவர்ல பி வந்து இருந்த 4ல ஒரு 2 வெளியே அனுப்பிருச்சு. இப்ப 4வது ஒரு மணி நேரம் முடியும் போது டேங்க்ல எவ்வளவு யூனிட் தான் இருக்கு, வெறும் 2 யூனிட் தான் தண்ணி இருக்கு. புரியுதா? சோ ஏ 3 கொண்டு வந்தது, அடுத்த பி அடுத்த 2 வெளியே அனுப்பிருச்சு. அடுத்த மறுபடியும் 3வது மணி நேரம் ஏ 3 கொண்டு வந்தது, அடுத்த 4வது மணி நேரம் பி வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு 2 வெளியே அனுப்பிருச்சு. இப்ப 4 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. டேங்குக்குள்ள இருக்கிற தண்ணி இது அவ்வளோத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 2 தான், வெறும் 2 யூனிட் தான் இருக்கு. ஓகே. அடுத்தது
5th ஹவர்ல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஏ வரும். சரியா? அப்ப ஏ வந்து என்ன பண்ணும்? ஒரு 3 யூனிட்டை ஃபில் பண்ணும். ஆல்ரெடி 2 இருந்ததா? இப்ப 5வது 1 மணி நேரத்துல ஏ வந்து 3 ஃபில் பண்ணதுனால இப்ப டேங்க்ல எவ்வளவு இருக்குன்னா 5 யூனிட்ஸ் வாட்டர் இருக்கு. டேங்க்ல எவ்வளவு வாட்டர் இருக்கு? 5 யூனிட்ஸ் வாட்டர் இருக்கு. இப்ப அடுத்தது 6th ஹவர்ல மறுபடி பி என்ன பண்ணும்? ஒரு 2 எம்டி பண்ணிடுமா? அப்ப ஆல்ரெடி 5 இருந்ததா? இப்போ மறுபடியும் 6வது 1 மணி நேரத்துல பி வந்து என்ன பண்ணுச்சு? ஒரு 2 யூனிட்டை எம்டி பண்ணி விட்டுருச்சு. இப்போ இந்த இடத்துல நான் கன்சால்டேட்டடா எழுதுறேன் பாருங்க. ஒவ்வொரு மணி நேரம் முடியும் போதும் டேங்க்ல இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளவு? ஃபர்ஸ்ட் ஹவர்ல ஏ வந்து 3 யூனிட் கொண்டு வந்துச்சு. அப்போ 1 மணி நேரம் முடியும் போது டேங்க்ல 3 யூனிட்ஸ் ஆஃப் த வாட்டர் இருந்திருக்கும். 2வது 1 மணி நேரத்துல பி வந்துச்சா? பி வந்து என்ன பண்ணுச்சு? டேங்க்ல இருந்து 2 யூனிட் எம்டி பண்ணிருச்சு. அப்போ 3ல 2 வெளியே அனுப்பிருச்சு. அப்ப 2வது 1 மணி நேரம் கரெக்டா 2 மணி நேரம் முடியும் போது டேங்குக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணி எவ்வளவு? 1 யூனிட் தான். அடுத்த 3வது 1 மணி நேரம் ஏ வந்து ஒரு 3 யூனிட் ஆட் பண்ணிருக்குமா? அப்போ 1+3 என்னன்னு வந்திருக்கும்? இப்போ 4 யூனிட் தண்ணி இருக்கு 3 மணி நேரம் முடியும் போது. 4 மணி நேரம் முடியும் போது 4வது 1 மணி நேரத்துல பி என்ன பண்ணிருக்கும்? 2 வெளியே அனுப்பியிருக்கும். அப்ப 4ல 2 போச்சுதுன்னா இப்ப டேங்க்ல எவ்வளவு தண்ணி தான் இருக்கு? 2 யூனிட்ஸ் தான் இருக்கு. இப்ப 5வது 1 மணி நேரம் ஏ வந்து என்ன பண்ணிருக்கும்? ஒரு 3 யூனிட்டை ஃபில் பண்ணிருக்கும். அப்ப 2+3 இப்போ டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கு? 5 யூனிட்ஸ் இருக்கு. 6வது 1 மணி நேரத்துல பி வந்து என்ன பண்ணும்? டேங்க்ல இருக்கிற தண்ணியில ஒரு 2 யூனிட்டை வெளியே அனுப்பும். அப்ப 5ல 2 போச்சுதுன்னா எவ்வளவு? இப்போ 3. இப்ப இது வரைக்கும் பாருங்க 6 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கு? 3 யூனிட்ஸ் ஆஃப் த வாட்டர் இருக்கு. ஓகேவா? இப்பதான் கவனமா பார்க்கணும். இந்த 7th ஹவர் இருக்கு இல்லையா? இந்த 7வது 1 மணி நேரம் எந்த பைப் ஆன் ஆகும்? ஏ ஆன் ஆகும். 7வது 1 மணி நேரம் எந்த பைப் ஆன் ஆகும்? ஏ ஆன் ஆகும். ஏஆல 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஃபில் பண்ண முடியும்? 3 ஃபில் பண்ண முடியும். இப்ப ஆல்ரெடி டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கு? 3. அப்போ அந்த 7வது 1 மணி நேரம் இந்த ஏங்கிற பைப்பு 3 ஃபில் பண்ணிச்சதுன்னா 7th ஹவர் முடியும் போது என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டேங்க்ல 3 இருக்கு. இந்த 7வது 1 மணி நேரத்துல ஏ ஒரு 3 ஃபில் பண்ணி இப்ப டேங்க்ல இருக்கக்கூடிய டோட்டல் வாட்டர் எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கும்? 6 யூனிட்ஸ் இருக்கும். நமக்கு டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 6 யூனிட். இங்க என்ன ஆயிடுச்சு? 7வது மணி நேரம் முடியும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சு? 6 யூனிட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வேலை முடிஞ்சுது. எல்லா வேலையும் முடிஞ்சுது. என்னோட டோட்டல் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இதுபடி போட்டா எனக்கு எவ்வளவு நேரம் வருது? 12 மணி நேரம் வருது. என்ன பிரச்சனைன்னு புரியுதா உங்களுக்கு? 12 மணி நேரம் நான் போட்டேன்னா 12 மணி நேரம் ஆகவே ஆகாது. எனக்கு 7வது மணி நேரத்துல 7 மணி நேரம் முடியும் போதே எனக்கு டேங்க்ல 6 யூனிட் வந்துருச்சு. இப்ப டேங்க் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் எதுக்கு நான் பி போட்டு திரும்ப தண்ணியை வெளியே இறக்கணும்? என்னோட டார்கெட் என்ன? டேங்க் ஃபில் ஆகுற வரைக்கும் தான் இந்த ப்ராசஸை நான் பண்ணணும். 7வது மணி நேரம் முடியும் போதே அந்த டேங்க் ஃபில் ஆயிடுச்சு. அப்ப அதோட இங்க ப்ராசஸ் எண்ட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கான ஆன்சர் என்ன? கரெக்டா 7 ஹவர்ஸ் ஆகும் இங்க டேங்க் ஃபில் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம கரெக்டா பண்றதுக்காக தான் நான் சொன்ன ப்ரொசீஜரை அங்க ஃபாலோ பண்ண சொன்னேன். ஓகேவா? ஸோ என்னது? 7 ஹவர்ஸ் தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். சரியா? அப்ப எப்படி பண்ணக்கூடாது? இங்க நான் பண்ணிருக்கேன் இல்லையா? இந்த ப்ராசஸ்ல பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து என்னது? தப்பு. அப்ப கரெக்டான மெத்தட் படி நான் சொன்னபடி இங்க நீங்க மைனஸ் பண்ணி பண்ணீங்கன்னா கரெக்டா வரும் பாருங்களேன். நான் மைனஸ் பண்ணி சொல்லி காட்டுறேன். இப்ப வழக்கமா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல 2 மணி நேரத்துல 1 யூனிட்டா? அப்ப 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஃபில் ஆகுது? 1 யூனிட் ஃபில் ஆகுது. அப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த இடத்துல ஃபில் பண்ற பைப்போட எஃபிஷியன்சி எவ்வளவு? 3. அந்த 3 எதுல இருந்து மைனஸ் பண்ணணும்? 6ல இருந்து மைனஸ் பண்ணணும். அப்ப 6ல இருந்து 3 மைனஸ் பண்ணா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3. அப்போ 1 யூனிட்டுக்கு 2 ஹவர்ஸ்னா இந்த 3 யூனிட்டுக்கு எவ்வளவு வரும்னு பார்க்கணும். இந்த 3 யூனிட்டுக்கு எவ்வளவு வரும்? இங்க இன்டூ 3யா? அப்ப இந்த பக்கமும் இன்டூ 3. அப்ப இன்டூ 3னா எவ்வளவு? 2 இன்டூ 3 6 ஹவர்ஸ். அப்ப 6 ஹவர்ஸ்ல 3 யூனிட் ஃபில் ஆகும். அப்ப 6 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. டேங்க்ல 3 யூனிட் வாட்டர் இருக்கு. அப்ப 6வது மணி நேரம் எந்த பைப்பு முடிச்சுட்டு போயிருக்கும்? பி பைப்பு முடிச்சுட்டு போயிருக்கு. இப்ப அடுத்தது 1 ஹவர். நெக்ஸ்ட் 1 ஹவர் என்ன பைப்பு வேலை செய்ய வரும்? ஏ வேலை செய்ய வரும். புரியுதா? நெக்ஸ்ட் 1 ஹவர் வந்து நமக்கு ஏ பைப்பு வேலை செய்ய வரும். அப்ப ஏஆல எவ்வளவு யூனிட் ஆஃப் த வாட்டர் ஃபில் பண்ண முடியும்? 1 ஹவர்ல 3 யூனிட். ஸோ அப்போ ஏ வந்து அடுத்த 1 மணி நேரத்துல 3 யூனிட்டை ஃபில் பண்ணிருக்கும். அப்போ ஃபைனலா 7 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும்போது 3+3 டேங்க்ல எவ்வளவு வாட்டர் வந்துருச்சு? 6 யூனிட் வந்துருச்சு. அப்ப நமக்கு கம்ப்ளீட்டா 7 மணி நேரத்துல டேங்க் ஃபில் ஆகும். அதை தான் இந்த டேட்டாவும் நமக்கு காட்டுது. ப்ராப்பரா புரியுதுல? இதுல வந்து நம்ம இந்த இடத்த மிஸ் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? இப்ப நீங்க இங்க 12 மணி நேரம் வந்துச்சு அப்படின்னா நீங்க 6 வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்து என்ன பண்ணுவோம்? பி ஆன் பண்ணி விடுவோம். பி என்ன பண்ணும்? 6ல இருந்து 2 குறைச்சு 4 ஆக்கும். அப்ப மறுபடி இங்க வந்து இப்ப இந்த இடத்த கண்டினியூ பண்ணனா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இந்த இடத்த கண்டினியூ பண்ணா என்ன நடக்குதுன்னா, இப்போ ஒரு வேலை சரி ஓகே 6 ஃபில் ஆயிடுச்சு. இப்ப 8th ஹவர் நான் என்ன பண்ணுவேன்? 8th ஹவர் மறுபடியும் பி ஆன் பண்ணுவேனா? பி என்ன பண்ணுவோம்? டேங்க்ல இருந்து ஒரு 2 வெளியே அனுப்புமா? அப்ப ஆல்ரெடி 6 இருந்தது. 6ல 2 போச்சுதுன்னா அடுத்த எவ்வளவு? டேங்க்ல வந்து 4 யூனிட்ஸ் ஆஃப் த வாட்டர் இருக்கும். மறுபடியும் அடுத்த 9th ஹவர் என்ன நடக்கும்னு பாருங்க. ஏ ஆன் ஆகுமா? 9th ஹவர் ஏ ஆன் ஆகி டேங்க்ல எவ்வளவு ஃபில் பண்ணும்? 3 ஃபில் பண்ணும். ஆல்ரெடி டேங்க்ல எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4 கூட 3 சேர்ந்து 7.
இப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டேங்க்ல மொத்தமே டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளவுதான் 6 யூனிட்ஸ் தான். இது பாருங்க 9 தவிர என்ன ஆகுது 7 யூனிட் ஃபில் ஆகுது. அப்ப எப்படி டேங்கை விட்டு தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ அதனால இந்த ப்ராசஸ் வந்து நீங்க இதுக்கு மேல கண்டினியூ பண்ணவே முடியாது. அப்ப இதோட ஸ்டாப் ஆகுது. 7வது மணி நேரத்தோட முடிக்கணும். நீங்க இதுக்கு மேல கண்டினியூ பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு லாஜிக்கே தப்பாகுது. சரியா? ஸோ இதனாலதான் நான் என்ன சொல்றேன், இத கரெக்டா ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணி பண்றோம். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? மைனஸ் பண்ணாம பண்ணா இந்த பிரச்சனை தான் நமக்கு வரும். கிளியரா உங்களுக்கு தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் போன கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா எனக்கு டெலகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் அதை உங்களுக்கு இன்னும் கூட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணேன். கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இதுதான் எம்டி பண்ணக்கூடிய பைப் வரும்போது நம்ம இங்க மைனஸ் பண்ணக்கூடிய இந்த வழி செய்யறோம்ல, இது வந்து இந்த தப்பை ரெக்டிஃபை பண்றதுக்காக இதை நம்ம பண்ணி சரி பண்றோம். வர உண்மை இல்லை. சரி, ஓகே. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி இன்னும் ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நம்ம இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் போது பாருங்க. எக்ஸாம்பிள் கொஸ்டின் நான் சொல்றேன். இப்போ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் கொஸ்டின். ஓகே, டைம் அண்ட் ஒர்க் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுல இந்த கொஸ்டின் வந்துதா வரலையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ இதுல பாருங்க, ஏ கேன் பில்ட் அ வால் இன் 50 days, வேரஸ் பி ஹூ இஸ் த டெமாலிஷன் மேன் கேன் பிரேக் த வால் இன் 60 days. அப்ப ஏ வந்து ஒரு வாலை பில்ட் பண்றதுக்கு 50 நாள் எடுத்துப்பாரு. பி வந்து அந்த வாலை உடைக்கிறதுக்கு 60 நாள் எடுத்துப்பாரு. ஓகேங்களா? ஸோ பி வந்து உடைக்கிறாரு, ஏ வந்து அதை கட்டுறாரு. இஃப் தே ஒர்க் ஆன் ஆல்டர்னேட் டேஸ் வித் ஏ ஸ்டார்டிங், இன் ஹவு மெனி டேஸ் வில் த வால் பி பில்ட் கம்ப்ளீட்லி ஃபார் த ஃபர்ஸ்ட் டே? அப்போ எவ்வளவு நாள்ல அந்த வால் பில்ட் ஆகும்? அப்போ ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்றாங்க. அப்போ முத நாள் ஏ வந்து சிவர் கட்டுவாரு, அடுத்த நாள் பி வந்து ஏ கட்டினதை கொஞ்சம் உடைப்பாரு, மறுபடியும் வந்து ஏ கட்டுவாரு, அடுத்த பி உடைப்பாரு. அப்ப இந்த மாதிரி கட்டுறது உடைக்கிறது கட்டுறது உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆல்டர்னேட்டா மாறி மாறி நடக்கும்போது எவ்வளவு நாள்ல அந்த வால் முழுமையாக கட்டி முடிக்கப்படும்? இங்க ஸ்டார்ட் பண்றது யாரு? ஏன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேம் இது வந்து அதே தான், பைப்பு தான், இன்லெட் அவுட்லெட் மாதிரி தான். இங்க ஒருத்தர் கட்டுறாரு, இன்னொருத்தர் உடைக்கிறாரு, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதான். அப்ப அந்த உடைக்கிறவரோட எஃபிஷியன்சி நெகட்டிவா வரும். பாருங்க, ஏ, இந்த ஏங்கிறவரு 50 நாள்ல ஒரு வாழை கட்டி முடிச்சிருவாரு. பி வந்து என்ன பண்றாரு, அந்த வாழை 60 நாள் எடுத்துப்பாரு ஃபுல்லா உடச்சு முடிக்கிறதுக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல டோட்டல் ஒர்க்குன்னு சொல்லி பார்க்கும்போது 50 60 எல்சிஎம் எடுத்துக்கலாம், 300 எடுத்துக்கலாமா? அப்ப ஏயோட எஃபிஷியன்சி 6 இருக்கும், பியோட எஃபிஷியன்சி 5 இருக்கும். அப்போ ஆல்டர்னேட்டா ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹவர் யார் வரும், ஃபர்ஸ்ட் டே யார் வருவா? இங்க வந்து ஆல்டர்னேட் டேஸ் என்ன, ஏன்னா இங்க டேஸ்ல கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் டே யார் வருவா? ஏ வருவாங்க, ஒரு 6 யூனிட்டை பில்ட் கட்டிடுவாங்க. அடுத்த நாள் பி வருவாங்க, பி வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு 5 யூனிட்டை உடப்பாரு. மறுபடியும் ஏ வருவாரு, அவர் ஒரு 6 யூனிட்டை கட்டுவாரு. இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகும். அப்போ நமக்கு 2 days கம்ப்ளீட் ஆயிருக்கும் போது 6 - 5 எவ்வளவுதான் பில்ட் ஆயிருக்கும்? ஜஸ்ட் 1 யூனிட் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேவா? 2 நாள் முடிஞ்சிருச்சு, எவ்வளவு யூனிட் தான் கட்டப்பட்டிருக்கும்? வெறும் ஒரு யூனிட் ஆஃப் த வால் தான் கட்டப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடத்துல கட்டுறாரு உடைக்கிறாரு கட்டுறாரு உடைக்கிறாருன்னா டைரக்டா அப்படியே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இது -5. பியோட எஃபிஷியன்சி என்ன? -5. அப்ப 2 டே முடியும் போது நமக்கு 1 யூனிட் ஆஃப் த வால் தான் கட்டப்பட்டிருக்கும். அப்ப நமக்கு டோட்டலா எவ்வளவு யூனிட் கட்டணும்? 300 யூனிட் கட்டணும். அப்படியே டைரக்டா 300 போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் சேர்ந்து வருதுன்னு என்ன சொல்லியிருக்கேன்? இங்க கட்டுறவரோட எஃபிஷியன்சி என்ன? 6. அப்ப இந்த 300ல இருந்து என்ன பண்ணணும்? அந்த 6 மைனஸ் பண்ணிக்கணும். அப்ப எவ்வளவு வரும்? 294. ஓகே, அப்ப இந்த 294க்கு நம்ம பார்க்கணும். 1 யூனிட் கட்டுறதுக்கு 2 நாளுன்னா அப்ப 294 யூனிட் கட்டுறதுக்கு எவ்வளவு நாளுன்னு பார்க்கணும். ஸோ 294 யூனிட் கட்டுறதுக்கு அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? இன்டூ 294 மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அப்ப இங்கே என்ன பண்ணும்? இன்டூ 294 மல்டிப்ளை பண்ணோம். அப்ப 2 × 294னா 2 × 294 நமக்கு எவ்வளவு வரும்? 588 டேஸ் ஆகும். அப்ப நமக்கு 294 யூனிட்ஸ் முடிக்கிறதுக்கு 588 நாள் ஆகுது. அப்ப 588வது நாள் யார் முடிச்சுட்டு போயிருப்பா? பி முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அப்ப நெக்ஸ்ட் 589வது நாள், அடுத்த 1 டே யார் வேலைக்கு வரணும்? ஏ வேலைக்கு வரணும். ஏ வந்து என்ன பண்ணுவாரு? ஒரு 6 யூனிட்டை கட்டுவாரா? அப்ப ஏ வந்து இந்த இடத்துல ஒரு +6 6 யூனிட்டை ஆட் பண்ணுவார், கட்டுவார். அப்ப கட்டும் போது நமக்கு பாருங்க 296 பிளஸ் ஒரு 6 மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 300 யூனிட் கட்டியாச்சு. அதுக்கு எத்தனை நாள் ஆயிருக்கு? 588 + 1, ஸோ 589 டேஸ் ஆயிருக்கும். ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 589 நாட்கள். இதான் நமக்கான ஆன்சர். ஸோ டைம் அண்ட் ஒர்க்லையும் இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வரும். ஸோ இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஆல்டர்னேட்ல கட்டுறாரு உடைக்கிறாருன்னா அதே ப்ராசஸ் தான். சரியா? 588 நாள்ல 294 கட்டியிருக்கிறாரு. அடுத்த ஒரு நாள்ல மறுபடியும் ஏ வருவாரு. ஏ வந்து என்ன பண்ணுவாரு? 6 யூனிட்டை கட்டி மொத்தம் 300 யூனிட் முடிஞ்சு போச்சு. 589 நாள்ல வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கிளியரா? ஓகே, சரி, ஓகே. இதே யூஸ் பண்ணி வேற மாடல் கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க்கும் இல்லாம பைப் அண்ட் சிஸ்டமும் இல்லாம ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அது என்னங்கிறத பார்ப்போம்.
கீழே பாருங்க, இது வந்து ரொம்ப காமனான ஒரு கொஸ்டின். எ மங்கி climbs a pole 100 meter height. In first minute, it climbs 6 meter, and in the second minute, it slips down 4 meter. How much time will the monkey take to reach the top? இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு போல் இருக்கு. போலோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 100 மீட்டர் ஹைட். அப்ப நமக்கு இந்த இடத்துல டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, டோட்டல் ஒர்க்குங்கிறது 100 தான். 100 மீட்டரை ரீச் பண்ணணும். அந்த மங்கி வந்து 100 மீட்டரை ரீச் பண்ணணும். சரியா? இந்த மங்கி வந்து 100 மீட்டரை ரீச் பண்ண 100 மீட்டர் தான் அதோட டோட்டல் ஒர்க். அதோட டார்கெட்டுங்கிறது 100 மீட்டர். இது என்ன பண்ணுதுன்னா, ஆல்டர்னேட்டா என்ன எப்படி செய்யுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் மினிட், ஓகேங்களா? மொத 1 மினிட்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா 6 மீட்டர் மேல ஏறும். சரியா? 6 மீட்டர் மேல ஏறும். ஸோ அப்போ 6 மீட்டர் கிளைம் மேல போகுது பிளஸ். அடுத்த நெக்ஸ்ட் 1 மினிட்ல அடுத்த ஒரு நிமிஷம் என்ன பண்ணுன்னா ஒரு 4 மீட்டர் கீழே இறங்கும். அப்போ -4 மீட்டர். மறுபடியும் நெக்ஸ்ட் அடுத்த 1 மினிட்ல என்ன பண்ணும்? திரும்ப 6 மீட்டர் ஏறும். அடுத்த 1 மினிட்ல மறுபடியும் என்ன பண்ணும்னா திரும்ப 4 மீட்டர் இறங்கும். இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகுது. எப்போ வரைக்கும்? இது 100 மீட்டர் கரெக்டா 100 மீட்டர் டச் பண்ற வரைக்கும் இது அப்படி பண்ணிட்டே இருக்கு. அப்போ 100 மீட்டர் டச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுங்கிறத கொஸ்டினா கேட்கறாங்க. இது வந்து டைம் அண்ட் ஒர்க்கும் இல்ல, பைப்பன் சிஸ்டமும் இல்ல. ஆனா இதோட கான்செப்ட் நம்ம படிச்ச அதே கான்செப்ட் தான். என்னன்னா ஆல்டர்னேட்டா, ஓகேங்களா? இங்க வந்து ஆல்டர்னேட் மினிட் என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் மினிட் அது மேல போகுது, அடுத்த மினிட் கீழே வருது, மேல போகுது கீழே வருது. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கு. சரியா? அப்ப இந்த இடத்துல நமக்கு பார்க்கும்போது பாருங்க, 2 நிமிஷம் முடியும் போது 2 மினிட்ஸ்ல அது எவ்வளவு ஏறி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் 6 ஏறிச்சு, அடுத்த ஒரு நிமிஷம் 4 கீழே இறங்கிருச்சு. அப்ப 2 நிமிஷம் முடியும் போது அதால எத்தனை மீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்க முடியும்? 2 மீட்டர்ஸ் தான் அது ஏறி இருக்கும். 2 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அப்ப எவ்ரி 2 மினிட் அது 2 மீட்டர்ஸ் ஏறுதுன்னா, அப்ப எனக்கு மொத்தம் எவ்வளவு மீட்டர் ஏறணும்? 100 மீட்டர் ஏறணும். அப்ப 2 இன்டூ இங்க 50 போட்டா 100 வந்துடும் சொல்லிட்டு இந்த பக்கம் 50 போட்டு வச்சிடக்கூடாது. ஏன்னா ஏறுது இறங்குது இல்லையா? அதனால என்ன பண்ண போறேன்? டோட்டல் ஒர்க்குங்கிற இங்க 100 மீட்டர் இருக்கா? இந்த 100 மீட்டர்ல இருந்து அதோட பாசிட்டிவ் எஃபிஷியன்சி அது எவ்வளவு மீட்டர் ஏறுது ஒரு நிமிஷத்துக்கு? 6. இந்த 100ல இருந்து அந்த 6 மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எவ்வளவு? 94 மீட்டர். அப்போ 2 மீட்டருக்கு 2 நிமிஷம்னா 94 மீட்டருக்கு எவ்வளவு நிமிஷங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப 94 மீட்டர்னா 2 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு 94 கிடைக்கும்? இன்டூ 47. அப்ப இந்த பக்கமும் என்ன பண்ணணும்? இன்டூ 47. அப்ப 2 இன்டூ 47 நமக்கு எவ்வளவு? 94 நிமிஷம். சரியா? அப்போ 2 மீட்டருக்கு 2 மினிட்னா 94 மீட்டருக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 94 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்ப 94th மினிட் அது என்ன பண்ணிருக்கும்? ஃபர்ஸ்ட் ஏறுது, செகண்ட் இறங்குது, தேர்ட் ஏறுது, ஃபோர்த் இறங்குது. அப்போ ஈவன்ல கரெக்டா இறங்கியிருக்கும். அப்ப 94வது நிமிஷத்துல 4 மீட்டர் இறங்கியிருக்கும். இப்ப அடுத்த +1 நெக்ஸ்ட் 1 மினிட்ல என்ன நடக்கும்? 6 மீட்டர் மேல ஏறுமா? ஆல்ரெடி 94 மீட்டர் மேலதான் இருந்தது. இப்ப அடுத்த ஒரு 6 மீட்டர் ஏறி ஃபைனலா என்ன ஆயிடுச்சு? 100 மீட்டரை ரீச் பண்ணிருச்சு. அப்ப மொத்தம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 95 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ 95 மினிட்ஸ். கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 95 மினிட்ஸ். கிளியரா? சோ இந்த மைனஸ் பண்ண மறந்துடக்கூடாது. இந்த மங்கி கொஸ்டினுக்கும் இதே கான்செப்ட் தான் அப்ளிகபிள் ஆகுது. ஓகே, அடுத்த கேள்வி இது பாருங்க. என் மங்கி கிளைம்ஸ் 60 மீட்டர் ஹை. இங்க போலோட ஹைட் வந்து 60 மீட்டர் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? 6 மீட்டர் ஏறுது, அடுத்து ஒரு 3 மீட்டர் இறங்குது. ஓகேங்களா? சோ இதுல எப்படி ஏறி இருந்ததுன்னா அது 60 மீட்டர் ரீச் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. சோ அதே மாதிரி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கான பிராக்டிஸ். சரியா? சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கொஸ்டின், இந்த பேட்டர்ன் கொஸ்டின் வந்து இனிமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது எக்ஸாம்ஸ்ல கேட்கும்போது. சரி, இப்போ இதே கொஸ்டின் தான் இப்போ கொஞ்சம் வித்தியாசமா கேட்டிருக்காங்க பாருங்க. வித்தியாசமா கேட்கல, அதுதான் இங்க வந்து வேற மாதிரி கேட்டிருக்காங்க. ட்ரங்க் கார்டு, ஒரு குடிகாரர் இருக்காரு. குடிகாரர் என்ன பண்ணுவாருன்னா வாக்ஸ் 5 ஸ்டெப் ஃபார்வர்ட். ஓகேங்களா? ஒரு 5 ஸ்டெப் முன்னாடி போனா மறுபடி ஒரு 3 ஸ்டெப் பின்னாடி வந்துருவாங்க. தள்ளாடி தான் நடப்பாங்க. முன்னாடி கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம் நடக்கிறாரு. ஒரு 5 ஸ்டெப் முன்னாடி வச்சாருன்னா 3 ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாரு. மறுபடியும் 5 ஸ்டெப் முன்னாடி வைக்கிறாருன்னா 3 ஸ்டெப் பின்னாடி வைக்கிறாரு. ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் எவ்வளவு மீட்டர்னா 1 மீட்டர் லென்த். அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாருன்னா அது 1 மீட்டர். அது 1 மீட்டர் குறிக்குது. அப்போ 5 ஸ்டெப் முன்னாடி போறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு 5 மீட்டர் முன்னாடி போறாரு, அடுத்த ஒரு 3 மீட்டர் பின்னாடி வராரு. மறுபடியும் 5 மீட்டர் முன்னாடி போறாரு, மறுபடியும் ஒரு 3 மீட்டர் பின்னாடி வராரு. இதுல அவரோட ஒரு ஸ்டெப் 1 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டேக்ஸ் 1 செகண்ட். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவருக்கு 1 செகண்ட் டைம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ 1 செகண்ட் 1 மீட்டர் எடுத்து வைக்க, அதாவது ஒரு ஸ்டெப்புங்கிறது 1 மீட்டர். அந்த 1 மீட்டர், அந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய டைம் வந்து 1 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. there is a pit at a distance of 11 மீட்டர். அவருக்கு முன்னாடி 11 மீட்டர் தள்ளி ஒரு குழி கிடக்குது.
ஓகேங்களா? ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அவர் எங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரோ அங்க இருந்து அவருக்கு முன்னாடி கரெக்டா 11 மீட்டர் தள்ளி ஒரு குழி கிடைக்குது. அந்த குழியை ரீச் பண்ண போற ஆஃப்டர் ஹவு மெனி செகண்ட்ஸ் வில் த ட்ரங்கார்ட் ஃபால் இன் டு த பிட். அப்போ எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் அந்த குடிகாரர் அந்த குழியில் விழுவார்? இதுதான் நமக்கான கேள்வி. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். ஆனா இது நம்ம படிச்ச கான்செப்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிளாவே சால்வ் பண்ணலாம். பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து எங்க போகணும்? அவரோட பிட்க்கு போகணும். இதுதான் இந்த இடத்துல தான் பிட். பிட்டுக்குள்ள போய் விழணும். இதுதான் டார்கெட். சரியா? ஸோ பிட் எவ்வளவு தூரத்துல இருக்கு? 11 மீட்டர்ஸ் தூரத்துல இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கான டோட்டல் ஒர்க்குங்கிறது என்னது? அவர் மொத்தம் எவ்வளோ? 11 மீட்டர்ஸ் அவர் கவர் பண்ணணும். சரியா? 11 மீட்டர் தான் டோட்டல் ஒர்க். 11 மீட்டர் ரீச் பண்ற வரைக்கும் இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. சரி, என்ன நடக்குதுன்னு பாருங்க. 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் போறாரா? அப்ப 5 ஸ்டெப் ஃபார்வர்ட் போறாருன்னா என்ன அர்த்தம்? 5 மீட்டர் முன்னாடி போறாருன்னு அர்த்தம். அப்போ 1 மீட்டர் போறதுக்கு அவருக்கு 1 செகண்ட் ஆகுதுன்னா 5 மீட்டர் போகிறதுக்கு 5 செகண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 5 செகண்ட். 5 செகண்ட்ல அவர் எவ்வளவு மீட்டரை கவர் பண்ணிருப்பாரு? 5 மீட்டர் கவர் பண்ணிருப்பாரு. அடுத்த நெக்ஸ்ட் 5 மீட்டர் முன்னாடி போயிட்டு அடுத்து என்ன பண்றாரு? 3 ஸ்டெப் பின்னாடி வராரு. 3 ஸ்டெப் பின்னாடினா பேக் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ 3 ஸ்டெப் பின்னாடி வராருன்னா அடுத்தது 3 ஸ்டெப் பின்னாடி வர்றதுக்கு 3 செகண்ட் எடுக்குமா? அப்ப அடுத்த 3 செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ண போறாரு? இங்க ரிவர்ஸ் வர போறாரு. ஓகேங்களா? ஸோ -3 மீட்டர் வந்துருவாரு. இப்போ பாருங்க, 5 செகண்ட் 5 மீட்டர் முன்னாடி போறாரு. அடுத்த 3 செகண்ட் 3 மீட்டர் பின்னாடி வந்துடுறாரு. அப்ப ஆக மொத்தம் இங்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? 8 செகண்ட்ஸ். அப்ப 8 செகண்ட் கம்ப்ளீட் ஆகும்போது அவர் 5 - 3 2 மீட்டர் தான் கவர் பண்ணியிருப்பார். சரி, இப்ப இது அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்த ஒரு 5 செகண்ட், அடுத்த 3 செகண்ட், 5 செகண்ட் 3 செகண்ட்னு சொல்லிட்டு எங்க வரைக்கும் போகணும்? ஃபைனலா 11 மீட்டர் கவர் பண்ணணும். இப்ப ஆல்ரெடி எவ்வளவு மீட்டர் கவர் ஆயிருக்கு? 2 மீட்டர் கவர் ஆயிருக்கு. எவ்வளவு மீட்டர் கவர் ஆயிருக்கு? இப்போ 2 மீட்டர்ஸ் கவர் ஆயிருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல முன்னாடி போறாரு, பின்னாடி வர்றாரு. பாசிட்டிவ் மைனஸ் சேர்ந்து வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 11. இந்த 11ல இருந்து எதை மைனஸ் பண்ணிக்கணும்? இந்த 5 மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாசிட்டிவான இந்த 5 மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம 11ல 5 போச்சுதுன்னா எவ்வளவு? 6. அப்போ 2 மீட்டருக்கு ஆமா 2 மீட்டருக்கு 8 செகண்ட்னா 2 மீட்டருக்கு 8 செகண்ட்னா 6 மீட்டர்னா இங்க 6 மீட்டர் 11 மீட்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த 5 மீட்டரை மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்ப நமக்கு இந்த 6 மீட்டருக்கு எவ்வளவு நேரங்கிறத பார்க்கணும். ஸோ இன்டூ 3 போட்டா 6 கிடைக்குமா? ஸோ 6 மீட்டர். அப்ப இந்த பக்கமும் என்ன பண்ணணும்? இன்டூ 3 போடணும். அப்ப 8 3s are 24 செகண்ட்ஸ். ஓகேவா? 24 செகண்ட்ஸ். அப்போ 24 செகண்ட் முடிக்கும் போது அவர் 6 மீட்டரை கவர் பண்ணிருப்பாரு. 24 செகண்ட் முடியும் போது அவர் 6 மீட்டரை கவர் பண்ணிருப்பாரு. இப்ப அடுத்தது 24 செகண்ட் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த 24வது செகண்ட் என்ன பண்ணிருப்பாரு? ரிவர்ஸ் வந்து முடிச்சிருப்பாரு. இப்ப அடுத்த 5 செகண்ட், அடுத்த ஒரு 5 மீட்டர் போகணும். 5 செகண்ட் எடுத்துப்பாரு. நமக்கு ஆல்ரெடி 6 மீட்டர் கவர் பண்ணியாச்சா? மொத்தம் 11 மீட்டர் கவர் பண்ணும். இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்கு? இன்னும் ஒரு 5 மீட்டர் பெண்டிங் இருக்கு. அப்ப இந்த 5 மீட்டர் தான் அடுத்த 5 செகண்ட்ல கவர் பண்ண போறாரு. பாருங்க, அப்ப அடுத்த 5 செகண்ட் முன்னாடி தானே போவாரு. அப்ப நெக்ஸ்ட் பிளஸ் 5 செகண்ட் எடுத்துப்பாரு. எதுக்கு? 5 மீட்டரை கவர் பண்றதுக்கு. அப்ப எனக்கு ஓவராலா 24 பிளஸ் 5 எவ்வளவு? 29 செகண்ட் ஆகுது. எதுக்கு? 6 பிளஸ் 5 11 மீட்டரை கவர் பண்றது. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 29 செகண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே ஆல்டர்னேட்னா 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம்னு இருக்கும். இல்ல ஒன் டே 1 டேன்னு இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கு? 5 செகண்ட் 3 செகண்ட் 5 செகண்ட் 3 செகண்ட் 5 செகண்ட் 3 செகண்ட்னு சொல்லிட்டு அப்ப நமக்கு 24 செகண்ட் ஆகும்போது 6 மீட்டர் முன்னாடி போயிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது அவர் என்ன பண்ணணும்? மறுபடியும் 5 செகண்ட் முன்னாடி போகணும். அப்ப அடுத்த 5 செகண்ட் எடுத்துப்பாரு. 5 மீட்டர் முன்னாடி போவாரு. நமக்கு 11 மீட்டர் கரெக்டா வந்துருச்சு. டைமிங் எவ்வளோ? 29 செகண்ட் மேட்ச் ஆகுது. தெளிவா புரிஞ்சுதா? சோ இதுவும் முக்கியமான மாடல். இந்த மாதிரி கொஸ்டினும் நம்ம பார்த்த இந்த ஆல்டர்னேட் கான்செப்டுக்குள்ளதான் வருது. அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எஃபிஷியன்சி கலந்து வரக்கூடிய கொஸ்டின்ல. புரிஞ்சுதா? சோ இந்த கான்செப்ட் தெளிவா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ பைப்பன் சிஸ்டம் தான் பார்த்துருந்தோம். இருந்தாலும் இதை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேறு ஒரு சில கொஸ்டினை நம்ம உள்ள வந்து பார்த்துட்டோம். இந்த மாதிரி கொஸ்டின்ல வந்து இனி டவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது போல கொஸ்டின் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதாவது இருந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாத்துலயும் ஆன்சர் கரெக்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்க. எதுலயாவது டவுட் இருந்ததுன்னா கூட எனக்கு ஒன்னு என்னோட ஆப் வழியா நம்மளோட சாட் செக்ஷன்ல நீங்க எனக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், அல்லது டெலிகிராம் குரூப்ல ஃபார்வர்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா நீங்க கமெண்ட்ல கூட சொல்லலாம். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல வேறு கான்செப்டோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.